காலையில் 5 மணி, இரவு 6 மணி துளசி மாடத்தை வச்சிருக்கவங்க இந்த துளசி பூஜை பண்ணுறதுனால, முக்கியமாக மூலிகை சாம்பிராணி, கெமிக்கல் சாம்பிராணி போட்டிங்கன்னா இந்த செடியெலாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இயற்கையோடு கலந்து வாழக்கூடிய வீட்டில் இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணி போடுறதுனால உங்களுடைய ஆரோக்கியமும் உங்கள் வீட்டில் இருக்க செடியால் வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக கிடைக்கும். மூலிகை சாம்பிராணி வாங்கி பயிர் பண்ணுங்க. உங்களோட ஆரோக்கியம் தான் உங்கள் வீட்டு ஆரோக்கியம். உங்கள் வீட்டு ஆரோக்கியம் வரணும்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க அனைத்து செடிகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். அது மூலிகை சாம்பிராணி, பைப்பு கிட்ட கங்காஸ்தானம், வீட்டில் சின்ன சின்ன ஃபோட்டோ வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை பண்ணி சாமிக்கு ரொம்ப முக்கியம். கருடக்கிழங்கு, வீட்டில் சின்ன சின்ன ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் எதுக்காக வச்சுருக்கோம்? சாமி கும்பிட தான். சாமி நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நம்ம மீன் பண்ணக்கூடாது. முக்கியமாக தலைவாசலில் மூலிகை சாம்பிராணி எல்லாமே சாம்பிராணி ஆகிட முடியாது. ஆகையால் சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் எதுக்காக வாங்கி வைக்கிறீங்க அதுக்குண்டான மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். பண்ணாதான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். சும்மா ஏதோ காசு கொடுத்து ஒரு கோயிலுக்கு போகும்போதோ ஏதோ ஐயர் சொன்னார், பூசாரி சொன்னார், பக்கத்து வீட்டில் வாங்கினாங்க, நேற்று வீட்டில் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கதவுல, கோவிலில், இந்த மாதிரி சிற்பத்தில் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லாம் இயந்திரம்னு அர்த்தம். ஒரு எந்திரத்துக்கும் உங்களுக்கு பலன் தெரியலனா கூட ஒரு வணக்கம் வைக்கிறதும் அதுக்குள்ள மரியாதை வைக்கிறதும் நல்லா பலனை தரும். வீட்டில் யாரோ சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க இல்லாமல் வாங்குகிற அனைத்து பொருளுக்கும் நியாயமான மரியாதை. உங்களை யாராவது மதிக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? அந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு பொருளுக்கும் இன்னும் நீங்கள் வாங்கக்கூடாது. வாங்கின அனைத்து பொருளுக்கும் மினிமம் ஒரு தண்ணி, மினிமம் ஏதாவது ஒரு சாப்பாடு, ஏதாவது ஒரு பூ. நீங்கள் இவ்வளோ தான் பூ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நியாயமான மரியாதை. தினமும் ஒரு கற்பூரம், ஒரு சூடம். ஃபஸ்ட்டு மரியாதை பண்ண தெரிஞ்சுங்க. நல்லது நினைங்க, நல்லது நடக்கும். கும்பம் பிராண்ட் வழங்கும் கணபதி ஹோமத்துக்கு போடக்கூடிய அனைத்து மூலிகைகளும் கலந்தது. நம்பிக்கையுடன் வாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த மூலிகை சாம்பிராணியை ஒரு 3 டீஸ்பூன் போட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். கமகமன் புகை வரும். இது கணபதி ஹோமத்துக்கு போடி யாகத்துக்கு போடக்கூடிய பொருட்கள். 108 யாக பொருட்களும் கலந்தது. ஒன்று கூட மிஸ் ஆக இருக்காது. எக்ஸ்ட்ரா வேணால் இருக்கலாமே தவிர்த்து கம்மியாக இருக்க வாய்ப்பில்லை. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நற்பவி, நற்பவி, நற்பவி.